கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தீர்வு பற்றி பார்த்துட்டோம். அது வந்து லெபனான் நாடு உள்ளே இருக்கிற காரியம் என்ன செய்யணும் பார்த்துட்டோம். அது வந்து தீர்வின் புலம்பல் புஸ்தகம் பார்த்துட்டோம். யோசுவா 13:5. கிப்ளியரின் நாடும் சூரியோதயபுரத்தில் எர்மோன் மலையடிவாரத்தில் இருக்கிற பாகால் காத் முதற்கொண்டு ஆமாத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டுமுள்ள லீபனேன் முழுவதும். கிப்ளியரின் நாடும் இந்த 27:9 கேபாரின் முதியோரும் அதன் சாஸ்திரிகளும் உன்னில் கம்பத்து பார்க்கிறவர்களாய் இருந்தார்கள். ஆமாம், அந்த கேபாரின் முதியோர் அப்படிங்கும்போது கேபார் அப்படின்னா இது வந்து பாபிலோனியர். அந்த கேபார் இல்லை, அந்த கேபார். உபாகமம் 21:10 வாசிங்க. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தத்திற்கு புறப்பட்டு உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறதினால் அவர்களை சிறைப்பிடித்து வந்து 21:10. 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது. இங்க வந்து இந்த கேபார் அப்படின்னு சொல்றது வந்து யாருன்னா அந்த கேபார்ல 1:1 வாசம் இல்லையா? அது வந்து யாருன்னா பாபிலோன். இது 104:26 வருஷம். சங்கீதம் 104:24. சங்கீதம் 104:24. 26. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. எசேக்கியேல் 11:24-25. பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை தேவனுடைய ஆவிக்குள்ளான தரிசனத்திலே கல்தேயாவுக்கு சிறைப்பட்டு போனவர்கள் இடத்திலே கொண்டு போய் விட்டார். அப்பொழுது நான் கண்ட தரிசனம் என்னிலிருந்து எடுபட்டு போயிற்று. கர்த்தர் எனக்கு காண்பித்த யாவையும் சிறையிருப்பில் இருந்தவர்களுக்கு சொன்னேன். இந்த இடத்துல வர்ற கேபார் வந்து இந்த கேபால்
கேபார் அப்படிங்கிறது பாபிலோனிய தேசம். இங்க இருக்கிற வந்து கேபார் அப்படிங்கிறதுன்னா அந்த கேபார் பிலோஸ். இங்க எங்க கேபார்? எசேக்கியேல் 27:1 சாரி எசேக்கியேல் 1:1 கேபார் வந்து பாபிலோனியா. இங்க இருக்காங்கல்ல கேபார், இங்க இருக்கிற 27:9 கேபார். கேபார் கேபார் அது வேற, இது கேபார் வேற. யோசுவால 13 வாசம் இல்லையா, அது வந்து கிக்கிலி அப்படிங்கிறது கேபார் தான். 1 ராஜாக்கள் 5:18 வாசிங்க. ஆலயத்தை கட்ட சாலமோனின் சிற்பாசாரிகளும் ஈராமின் சிற்பாசாரிகளும் கிபிலி ஊராரும் இது வந்து கேபார். கேபார் 2 சாமுவேல் 5:11. தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாதிபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். சங்கீதம் 83:7. ஏகமன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சங்கீதம் 83:6 கேபாலரும் அம்மோனியரும். ஆமா 6. 11:17. அவைகள் அது வேற வேற 11:17 யோசுவா வேற வசனம் இருக்கு. அவைகளின் ராஜாக்கெல்லாம் பிடித்து அவர்களை வெட்டி கொன்று போட்டாலும் இந்த மாதிரி. ஏனாக்கியர்னு ஒரு இருக்கா? ஏனாக்கியர் யோசுவா 11:17 தானக்கா? இல்லை அது இல்லை. இருக்கு. 16. இந்த பிரகாரமாக யோசுவா சேயிருக்கு ஏறி போகிற ஆலாக் மலை துவங்கி லீபனோனின் பள்ளத்தாக்கில் இப்படியே யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள அர்னோன் நதி தொடங்கி எர்மோன் மலை வரைக்கும் உள்ள தேசத்தை
அக்காலத்தில் எமோருடைய 2 ராஜாக்கள் விழுந்தார்கள். உபாகம் 3 உபாகமம் 3 எடுதாங்க படிக்கிறேன். அர்னோன்னு வருமாக்கா? நியாயாதிபதிகள் 3:3. பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவக்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே. சீதோனியர் கூசுடைய குமாரர் சேபா, அவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, திதான் என்பவர்கள். காமுடைய குமாரர் கூஸ். தீருனுடைய எல்லா ராஜாக்களும் சீதோனுடைய எல்லா ராஜாக்களும் சமுத்திரத்துக்கு அக்கறையான தீவுகளில் ராஜாக்களும் தேத்தானுக்கும் தேமாவுக்கும். எரேமியா 25:22. உன் மேய்ப்பர்கள் எல்லாரையும் காற்று அடித்து கொண்டு போகும், உன் நேசர் சிறைப்பட்டு போவார்கள். அப்போதல்லவோ உன் எல்லா பொல்லாப்பு நிமித்தம் ராஜாக்கள் 10:22. ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பல்களோடு கூட சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருந்த சகலவித வஸ்துக்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளைக்கல்லினாலும் செய்திருக்கிற சகல வஸ்துக்களையும். மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி மனுபுத்திரனாகிய நீ இப்பொழுது தீருவின் பேரில் புலம்பி நீ இஸ்ரவேல் பிரபுக்களின் பேரில் ஒரு புலம்பல் பாடி. சமுத்திர கரைத்துறையிலே குடியிருந்து அநேகம் தீவுகளில் ஜனங்களுடைய வியாபாரம் பண்ணுகிற தீருவை நோக்கி. சங்கீதம் 83:7.
ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். 83. ஏகமான நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாக ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எப்பிராயிமின் மகிமை ஒரு பறவையைப் போல் பறந்து போகும். அது பிறப்பதும் இல்லை, வயிற்றில் இருப்பதும் இல்லை, கற்பம் தரிப்பதும் இல்லை. 9:13 அக்கா. நான் எப்பிராயிமை தீருவின் திசை மட்டும் இருக்கிறதை பார்க்கிற போது அது நல்ல வசதியான ஸ்தலத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது. சர்வ சிங்காரத்தின் மேன்மையை குலைக்கவும் பூமியின் கனவான்கள் யாவரையும் கனஈனப்படுத்தவும் சேனைகளின் கர்த்தர் 23:8 வாசிக்கவாக்கா. கிரீடம் தரிப்பிக்கும் தீர்வுக்கு விரோதமாக இதை யோசித்து அசிரியா 21:9 அக்காவா. ஏசாயா 23:9 அதுதான் இந்த இஸ்ரவேல் புத்திரரை வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களையும் இருந்து வரப்பண்ண கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள், நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்ற நான் தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்ப அம்மிருகங்களின் நிமித்தம் ஒருவரும் அதன் வழியாய் நடக்கக்கூடாதபடி வெறுமையும் பாழுமாகும் போகும். பதினாறு 15 நீயோவென்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தினால் சோரமார்க்கமாய் நடந்து வழிப்போக்கரில் உனக்கு நேர்பட்ட யாவரோடும் வேசித்தனம் பண்ணி உன் சித்திர தையல் ஆடைகளை எடுத்து அவைகளை மூடி என் எண்ணெயையும் என் தூப வர்க்கத்தையும் அவைகளின் முன் படைத்து நான் உனக்கு கொடுத்த என் அப்பத்தையும் நீ சாப்பிடும்படி உனக்கு கொடுத்த மெல்லிய மாவையும் நெய்யையும் தேனையும் நீ அவைகளின் முன் சுகந்த வாசனையாய் படைத்தாய். காரியம் இப்படி ஆயிற்றென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 16 உன் வஸ்திரங்களில் சிலவற்றை எடுத்து பலவர்ண சோடிப்பான மேடைகளை உனக்கு உண்டாக்கி அவைகளின் மேல் வேசித்தனம் பண்ணினாய். அப்படி கொத்த காரியங்கள் ஒரு காலம் சம்பவித்ததும் இல்லை, சம்பவிப்பதும் இல்லை. அதிலேவக்கா நீ திருப்தி அடையாததினால் அசிரிய புத்திரரோடும் வேசித்தனம் பண்ணினாய். அவர்களோடு வேசித்தனம் பண்ணியும் நீ திருப்தி அடையவில்லை. வெக்கங்கட்ட வேசியின் கிரியைகளாகிய இவைகளெல்லாம் நீ செய்து சகல வழி முகனையிலும் உன் மண்டபங்களை கட்டி சகல வீதிகளிலும் உன் மேடைகளை உண்டாக்கினபடியால் உன் இருதயம் எவ்வளவாய் களைத்து போயிருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பணயத்தை அலட்சியம் பண்ணுகிறதுனால் நீ வேசியைப் போல இராமல் தன் புருஷனுக்கு பதிலாக அந்நியனை சேர்த்து கொள்ளுகிற விபச்சார ஸ்திரியைப் போல இருக்கிறாய்.
எசேக்கியேல் 27:4. கடல்களின் நடுமையத்திலே உன் தாபரம் இருக்கிறது. எசேக்கியேல் 28:12. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். இது வந்து தள்ளப்பட்டது உருவம் சொல்லுவாங்க. வந்து பெருமைனால பெருமை ஃபுல்லாக வந்து அந்த ராஜா தீர்வுக்கு வந்து எசேக்கியேல் 27:5. சேனீரில் இருந்து வந்த தேவதாரு மரத்தால் உன் கப்பற் பலகைகளை செய்தார்கள். பாய் மரங்களை செய்யும்படிக்கும் லீபனோனில் இருந்து கேதுரு மரங்களையும் கொண்டு வந்தார்கள். உபாகமம் 3:9. சீதோனியர் எர்மோனை சீரியோன் என்கிறார்கள், எமோரியரோ அதை சேனீர் என்கிறார்கள். யார் பார்க்கணும் சேனீர் அப்படிங்கிற என்ன பார்த்தீங்கன்னா எர்மோன் மலை தான் பார்த்தீங்கன்னா சேனீர்ங்கிறது சொல்கிறாங்க. ரைட்டா? ஏசாயா 2:13. லீபனோனில் உள்ள உயரமும் ஓங்களுமான சங்கீதம் 29:6. அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும். சீரியோன் 4:48. யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரிய உதய திசையில் அஸ்தோத் பிஸ்காவுக்கும் தாழ்ந்த சமனான வெளியைச் சேர்ந்த கடல் மட்டும் உள்ள சமனான வெளியனைத்துமாகிய சரிக்கா யோர்தானுக்கு இப்புறத்தில் அதுதான்க்கா சூரியோதய திசையில் 5:23. ஒன்று நாளாகவும் 5:23. மனாசேயின் பாதி கோத்திரத்து புத்திரரும் அந்த தேசத்தில் குடியிருந்து பாசான் தொடங்கி பாகால் எர்மோன் மட்டும் செனீர் மட்டும் லீபனோனிலிருந்து என்னோடே வா என் மணவாளியே, லீபனோனிலிருந்து என்னோடே வா. அமானாவின் கொடிமுடியிலிருந்து சேனீர் எர்மோனின் கொடிமுடியிலிருந்தும் பாசானின் கர்வாலி மரங்களினாலே. என்ன ஆகும்? 21:33. அதான் 21:33. பின்பு பாசானுக்கு போகிற வழியாய் திரும்பி விட்டார்கள். அப்பொழுது பாசான் ராஜாவாகிய ஓக் என்பவன் இஸ்ரேலுக்கு கிழக்கு மீகா 7:14.
கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. இஸ்ரவேலை அதன் வாசஸ்தலத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். அப்பொழுது அது கர்மேலிலும் பாசானிலும் மேயும். எகிப்திலிருந்து வந்த சித்திர தையலுள்ள சணல் நூல் புடவை நீ விரித்த பாயாய் இருந்தது. எலிசா தீவுகளின் இளநிலமும் இரத்தாம்பரமும் முன் விதானமாய் இருந்தது. யாத்திராகமம் 26:36. இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமாகிய இவற்றால் சித்திர தையல் விலையான ஒரு தொங்குதிரையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி. இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு நூலும். தீர்வில் கொண்டு வந்து மார்க்கெட் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணும்போது இப்போ அசரிப்பு கூடாதுக்கு இஸ்ரேலில் அவங்க கொண்டு வர்றாங்கல்ல, அவங்க என்ன கொண்டு வருவாங்க, அந்த தோரபில்லு கொட்டை அந்த இதெல்லாம் கொண்டு வருவாங்க. அப்போ ஏற்றுமதி பண்டம் மற்றும் முறை அதில் தான் வந்து வாங்க. ஏசாயா 19:9. மெல்லிய சணலை பக்குவப்படுத்துகிறவர்களும் சல்லாக்களை நெய்கிறவர்களும் நாணுவார்கள். அந்த மெல்லிய சல்லாக்கள் செய்கிறவங்க 10:9. தகடாக்கப்பட்ட வெள்ளி தர்சீசிலும் பொன் ஊப்பாசிலும் இருந்து கொண்டு வரப்பட்டு அவைகள் தொழிலாளியினாலும். எரேமியா 10:9. தகடாக்கப்பட்ட வெள்ளி தர்சீசிலும் பொன் ஊப்பாசிலும் இருந்து கொண்டு வரப்பட்டு. அந்த கப்பல்களில் ஈராம் சமுத்திர யாத்திரையில் பழகின கப்பலாட்களாகிய தன் வேலைக்காரர்களை சாலமோனுடைய வேலைக்காரருடைய கூட அனுப்பினான். பெர்சியரும் லூதியரும் பூத்தியரும் உன் இராணுவத்தில் யுத்த வீரர்களாய் இருந்து எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே ராஜ பரம்பரை வாங்குறாங்க. அதுக்கு முன்னாடி தீர்வு வேலை பார்க்குறவங்க 38:5. அவர்களோடே கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலை சீராவை தரித்திருப்பார்கள். அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமையும் கொண்டது.
அது பழங்கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பினது. அந்த மீதியா பிடிச்ச சாம்ராஜ்யத்துக்கு அப்போ பார்க்கணும். ராஜாவாக மாதிரி இங்கே வேலைக்காரங்க தீர்வில் அப்பா 66:19. நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளிடுவேன். அவர்களை தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமல் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்சூசும் வில்வீரர் இருக்கிற பூலுக்கும் லூதுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்திலுள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். காமுடைய குமாரர் கூஸ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். அந்த 6 திரும்ப 8வா இந்த காமுடைய குமாரர் கூஸ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். பூத்து வராது. 30:5. எத்தியோப்பியரும் பூத்தியரும் லூதியரும் கலந்த கூட்டமாகிய அனைவரும் கூபியரும் உடன்படிக்கைக்குள்ளான எத்தியோப்பியாவும் எகிப்தும் எண்ணிறந்த சேனையால் அதற்கு பலனாக இருந்தது. பூத்தும் லூபீமும் அதற்கு சகாயமாக இருந்தது. உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்களாகிய 1000 பரிசிகள் தூக்கியிருந்த ஆயுத சாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல் இருக்கிறது. நீ நாசமடையும் நாளிலே உன் ஆஸ்தியோடும் உன் சந்தைகளோடும் உன் தொழில்துறையோடும் கூட உன் கப்பலாட்களும் உன் மாலுமிகளும் உன்னில் கம்பத்து பார்க்கிறவர்களும் உன் வியாபாரிகளும் உன்னிலுள்ள எல்லா யுத்த வீரரும் உன் நடுவில் இருக்கிற எல்லா கூட்டத்தாரும் நடு சமுத்திரத்திலே விடுவார்கள். யாவான், தூபால், மேசேக் என்னும் ஜாதியார் உன் வியாபாரிகளாய் இருந்து மனுஷர்களையும் வெண்கல பாத்திரங்களையும் உன் தொழில்துறைக்கு கொண்டு வந்தார்கள். எசேக்கியேல் 10. யாப்பேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர். அர்வாதியரையும் செமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றான். பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்.
அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். சீரியர் உன் வேலைப்பாடான பற்பல பொருட்களின் நிமித்தம் உன்னோட வியாபாரம் பண்ணி மரகதங்களையும் அதோனி பேசைக்கு ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கைகால்களின் பெரிவிரல்களை தரித்து போட்டார்கள். ஏசாயா உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேச்சின் என்னும் சீரியாவின் ராஜாவும் யாத்ராமும் யாத்ராமும் 28:18 இரண்டாம் பத்தி மரகதமும் இந்திரநிலமும் வச்சிரமும் யாத்ராமத்தில் இரண்டாம் பத்தி மரகதமும் இந்திரநிலமும் வச்சிரமும். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநிலம். இப்பயாக்கா இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் வந்தீங்களா? அதில் தாங்க படித்தேன். யாத்ராமும் இதெல்லாம் வந்து அவங்க சீரியல் யாத்ராம் 16:10 சித்திர தையலாடை உனக்கு உடுத்தி நீ தேவனுடைய தோட்டம், அதெல்லாம் வேணாமாக்கா. எசேக்கியேல் 28. நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடே ஒப்பிட்டு பேசலாகாது, முத்துக்களை பார்க்கலும் ஞானத்தின் உள்ளது. இந்த இருக்குக்கா 16 ஓப்பிரின் தங்கமும் விலையேற பெற்ற கோமேதகமும் இந்திரன் கல்லும் அதற்கு ஈடல்ல. உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்டு தொகர்மா வம்சத்தார் குதிரைகளையும் குதிரை வீரரையும் கோவேறு கழுதைகளையும் உன் சந்தைகளுக்கு கொண்டு வந்தார்கள். சீரியர் உன் வேலைப்பாடான பற்பல பொருட்கள் நிமித்தம் உன்னோட வியாபாரம் பண்ணி மரகதங்களையும் இரத்தாம்பரங்களையும்
பவள வருஷமா, அப்புறம் 28:13 நிறையா சொல்கிறாங்களா. நம்ம இதில் வந்து அவங்க 12 இது கண்டு பதிப்பார்ல, அது எல்லாமே வந்து சீரியல் வந்து இறக்குமதி. இறக்குமதி ஏற்றுமதி ஒவ்வொரு நாடு வந்து எப்படி பண்ணினாங்க தீர்வு. 27:17 யூதரும் இஸ்ரவேல் தேசத்தாரும் உன்னோட வியாபாரம் பண்ணி. ராஜாக்கள் 5:9 என் வேலைக்காரர் லீபனோனில் இருந்து அவைகளை இறக்கி கடலிலே கொண்டு வருவார்கள். அங்கே நான் அவைகளை தெப்பங்களாக கட்டி நீர் நியமிக்கும் இடத்துக்கு கடல் வழியாக அனுப்பி. இதெல்லாம் வந்து ஆலகம் கூட இவங்க வந்து என்ன கொண்டு இவங்க கண்ணா கொண்டு வருவாங்க. இவங்க ஆதியாகமம் 43:11 வாசிங்க. அதற்கு அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல், அப்படியானால் ஒன்று செய்யுங்கள், இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளைப்போளமும் தொபிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போங்கள். இவங்க அதை கொண்டு வர்றாங்க. அப்போஸ்தலர் 12:20 அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். 12:20 அக்காலத்தில் ஏறுவது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும். பக்கத்து சீதோன் 27:18 தமஸ்கு உன் வேலைப்பாடான பற்பல பொருட்களின் நிமித்தம் சகலவித பொருட்களின் திரட்சி நிமித்தமும் உன்னோடைய வர்த்தகம் பண்ணி. தமஸ்கு வந்து சீரியல் சீரியல் தான் தமஸ்கு. பவுல் அந்த நாடு சீரியா, அந்த சீரியல் இவங்க இருக்காங்கன்னா 16 அவங்க வர்றாங்கன்னா ஆபிரகாமுடைய கொடுக்குறாங்க. அந்த சமயத்து சீரியல் சீரியல் இவங்க காணான் தேசத்துலேருந்து யார் போவாங்க, அந்த கல் பாபே கட்டளை கொடுத்தா அவன் வந்து காணான் சொல்லி அவன் அங்கே போய் அந்த நாட்டுக்கு வந்து ஆசிரியர் அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி இந்த பேர் ஒவ்வொருத்தர் பேர் அப்படியே வரும். 6ஆம் ஊர் அப்பதான் வரும். அப்புறம் அதனால சேர்ந்து சீரியல் தேசம் தமிழகம்னா தமஸ்கு. 27:19 தான் நாட்டாரும் போக்கும் வரத்துமான யாவானரும் துலக்கப்பட்ட இருமை. யாப்பேத்தின் குமாரர் கோமர், மாககு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ். தான்கள் 12 கோத்திரத்தில் ஒருத்தர். அவன் தனியான செய்கிறேன், அவன் தனியான வருது. தான் தனியான கொண்டு வரேன். அந்த கோத்திரம் 27:19 என்ன கொண்டு வராங்க, தான் நாட்டாரும் என்ன கொண்டு வராங்க. எந்த வசனங்கா? 27:19 தான் நாட்டாரும் போக்கும் வரத்துமான யாவானரும் துலக்கப்பட்ட இருமையும் லவங்கத்தையும் வசம்பையும் உன் சந்தைகளில் கொண்டு வந்து உன் தொழில்துறையில் விற்றார்கள். இரும்பு, லவங்கம், வசம்பு. இப்போ இங்கே வர சொல்ல 43:10 வந்து கந்தவர்க்கங்களை கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க யாக்கோபு. 43:11
அதற்கு அவர்கள், தகப்பனாகிய இஸ்ரவேல், அப்படியானால் ஒன்று செய்யுங்கள். இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்தவர்க்கங்களும் வெள்ளைப்போளமும் வெள்ளைப்போளங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தாமநாட்டை அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதாவது யாத்திரா 30-24 வருஷம், யாத்திரா 30-24. லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் இடையையும் ஒலிவ எண்ணெயில் 1 குடம் இவங்க ரெடி பண்ணுறாங்க. இந்த கந்தவர்க்கம் அவங்க ரெடி பண்ணுறாங்க. இதை அவங்க கொண்டு வந்து இங்கே தீர்வில் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. சேக்கல் 27-21. அரபியரும் கேதாரின் சகல பிரபுக்களும் அரபியர் கேதார 2 பேரும் அவங்க வந்து எங்கே வராங்கன்னா என்ன கொண்டு வராங்க? ஆட்டுக்குட்டி வர்த்தகராகி ஆட்டுக்குட்டிகளையும் ஆட்டுக்கடாக்களையும் வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து அடித்த பொன் தகட்டால் 300 கேடகங்களையும் உண்டாக்கினான். ஒவ்வொரு கேடகத்திற்கு 300 சேக்கல் நிறை. அரபு தேசத்து சகல ராஜாக்களும் சாலமோனுக்கு பொன்னையும் வெள்ளியையும் கொண்டு வருவார்கள். கேதார் புத்திரராகிய பராக்கிரம வில்வீரரின் தொகையில் மீதியானவர்கள் கொஞ்சம் பேராய் இருப்பார்கள் என்றார். கேதார் புத்திரராகிய ஆதியாகமம் 25:13. பற்பல சந்ததிகளாக பிரிந்த இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்களாவன. இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபாயோத், பின்பு கேதார். வடக்கு அரேபியா, சிரியா, அந்த அரேபியா பாலைவனம் அது வந்து அப்போவே கேதாருடைய ஒரு பகுதியாக. இப்போ அங்கே என்ன பார்த்தீங்கன்னா அசீரிய கல்வெட்டு 21:16-17 வருஷம். ஆண்டவர் என்னை நோக்கி, ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கு ஒத்த ஒரே வருஷத்திலே கேதாருடைய மகிமையெல்லாம் அற்று போகும். கேதார் புத்திரராகிய பராக்கிரம வில்வீரரின் தொகையில் மீதியானவர்கள் கொஞ்சம் பேராய் இருப்பார்கள் என்றார். ஒரு வருஷத்துக்குள்ள அந்த கேதார் வந்து அந்த அசீரிய ராஜா குறிக்குள்ள அவங்க நாட்டு குறிக்குள்ள வந்து இந்த கேதார் பற்றி சங்கீதம் 125. ஐயோ, நான் மேசைக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும். 42:11. வனாந்தரமும் அதன் ஊர்களும் கேத்தாரியர் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவது. கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கெம்பீரித்து பர்வதங்களின் கொடிமுடியிலே ஆர்ப்பரிப்பார்களாக. எரேமியா
பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முறியடிக்கும் கேதாரையும் காத்சோருடைய ராஜ்யங்களையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எழும்பி கேதாருக்கு விரோதமாய் போய் கீழ்திசை புத்திரரை பாழாக்குங்கள். அந்த நேபுகாத்நேச்சாருடைய 27-21 அரபியரும் கேதாரின் சகல பிரபுக்களும் உனக்கு வாடிக்கையான வர்த்தகராகி ஆட்டுக்குட்டிகளையும் ஆட்டுக்கடாக்களையும் வெள்ளாட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். இன்னைக்கு வந்து எங்கே இருக்கிறாங்க? வடக்கு சவுதி அரேபியாவில் இருக்கிறாங்க. ஜோர்டான் பாலைவன பகுதியிலையும் இருக்கிறாங்க. ஒரிஜினல் இஸ்மாயிலுடைய சந்ததி. பழங்குடி அப்படிங்கும்போது அவங்க வந்து அதில் எதுலையுமே சேர்ந்துக்கிறாங்க இருப்பாங்க இல்லையா? அதனால அந்த சந்ததியில் அப்படியே காட்டுறாங்க. நம்ம செனட் டிவிலாம் உள்ளே விட மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு சந்ததியாக ஆக மாட்டேங்கிறாங்க. உள்ளே போய் பார்க்க முடியல. அப்படிங்கும்போது அது அந்த சந்ததியோட ஒரு அழியாத ஒரு அங்கேயும் வச்சுருக்காங்க. 27-22 சேபா ராமா பட்டணங்களில் ஓபாலையும் அபிமாவேலையும் சேபாவையும். ஆனால் இது வந்து ரெண்டு கருத்து இருக்குது. சேபா சந்ததி அப்படிங்கும்போது யாரும் 10-20 சேபா சந்ததி. அதுக்கு மேலே பாருங்க, இதில் ஆதியாகமத்திலேவா சேபா யாரோட பையன்? சேபா சேபா கூசுடைய குமாரர் சேபா ஆகல. அப்போ எத்தியோப்பியாவில் இருக்கிற சேபா ராஜஸ்தான் காமுடைய சந்ததி. அந்த சேபா ராஜஸ்தான் ஊர் பேர். இப்போ அப்படிதான் அந்த எகிப்தில் இருக்கிற யாருன்னா கானானியுடைய சந்ததி. அப்போ எகிப்து ராஜாக்கள் வந்து இஸ்ரேல் அடிமைப்படுத்துறாங்க. கானானியர் யார் அடிமைப்படுத்துறாங்க? இஸ்ரேல் வந்து அடிமைப்படுத்துறாங்க. 27-23 ஆரான் கண்ணே ஏத்தேன் என்னும் பட்டணத்தாரும். ஆரான் கண்ணே ஏத்தேன். ஆரான் 11-26 தேராகு 70 வயதான போது ஆபிரகாம் நாகோர் ஆரான் என்பவர்களை. 11-26 தேராகு 70 வயதான போது ஆபிரகாம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றார். 37-12 ஏசாயா 37-12 என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத் சேப்பையும் தெலாசாரில் இருந்த 24-24 சித்தீமின் கரைத்துறையிலிருந்து கப்பல்கள் வந்து அசூரை சிறுமைப்படுத்தி ஏபேரையும் வருத்தப்படுத்தும். ஏபேர் ஆரான் சந்ததியில் வருது. அதுக்கு முன்னாடி ஒரு ஏபேர் அந்த ஆதியாகமம் 11 வந்தாங்க. ஏபேர் எத்தனை சொன்னீங்க? ஏபேர் 11-16 நினைக்கிறேன். ஏன்னா ஆமாம்மா ஆதியாகமம் 11-14 சாலா 30 வயதான போது ஏபேரை பெற்றான். ஏசாயா 27-25 அதே ஆமாக்கா. ஏசாயா 27-25
ஏசாயா 27:25 இல்லைக்கா. அது 24:10. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் எழுந்து புறப்பட்டான். ஏசாயா 2:16. தர்சீசின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். எங்கக்கா வெளிப்படுத்து 18:3. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளுக்கும். 27:28. நீ நாசமடையும் நாளிலே உன் ஆஸ்தியோடும் உன் சந்தைகளோடும் உன் தொழில்துறையோடும் கூட உன் கப்பலாட்களும் உன் மாலுமிகளும் உன்னில் கம்பத்து பார்க்கிறவர்களும் உன் வியாபாரிகளும் உன்னிலுள்ள எல்லா யுத்த வீரரும் உன் நடுவில் இருக்கிற எல்லா கூட்டத்தாரும் நடு சமுத்திரத்திலே விழுவார்கள். 49:21. சமனான பூமியாகிய ஓலோனின் மேலும் யாசாவின் மேலும் மேற்கரத்தின் மேலும் ஓலோனின் மேலும். ஆமாக்கா, அது எரேமியா 48:21. எரேமியா 48:21க்கா. அது வாசிட்டேங்க்கா. 49:20. அவைகளுக்குள் இடிந்து விழும் சத்தத்தினாலே பூமி எதிரும். தண்டு வலிக்கிற யாவரும் கப்பலாட்களும் கடல் மாலுமிகளும் அனைவரும் தங்கள் கப்பல்களை விட்டு இறங்கி கரையிலே நின்று உன்னிமித்தம் சத்தமிட்டு புலம்பி மனம் கசந்தான். பழமொழி 6:26. என் ஜனமாகிய குமாரத்தியே, நீ இரட்டை கட்டிக்கொண்டு சாமலிலே புரண்டு ஒரே புத்திரனுக்காக துக்கிக்கிறது போல மனம் கசந்து புலம்பு. பாழாக்குகிறவன் சடுதியாய் நம்மேல் வருவான். அவன் வேகிறதினால் உண்டான புகையை பார்த்து, இது மகா நகரத்துக்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு
4 மேற்புறத்திலே 4500 கோல், அதில் காத்துக்கு ஒரு வாசல், ஆசேருக்கு ஒரு வாசல், நப்தலிக்கு ஒரு வாசல் ஆக 3 வாசல்கள் இருப்பதாக. சரி, 27:31. உனக்காக மொட்டையிட்டு ரெட்டுடுத்தி கொண்டு உனக்காக மனம் கசந்து அழுது துக்கம் கொண்டாடுவார்கள். இறைமையா 48:37. இறைமையா தலைகள் எல்லாம் மொட்டையடிக்கப்படும், தாடிகள் எல்லாம் கத்திரிக்கப்பட்டும் இருக்கும், கைகளில் எல்லாம் கீறுதல்களும் அறைகளில் ரெட்டுடுப்பும் உண்டு. வெளிப்பட்டல் 15. இப்படிப்பட்டவைகளை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்கள் ஆவார்கள். அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று 7:18. இரட்டை உடுத்திக் கொள்வார்கள், தத்தரிப்பு அவர்களை மூடும், எல்லா முகங்களும் வெட்கப்படும், எல்லா தலைகளும் மொட்டையிடப்படும்.